அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். சுவர்க்கம் என்ற தலைப்பிலே நாங்கள் சில விடயங்களை பார்த்திருக்கிறோம். இன்றைய சுவர்க்கம் என்ற தலைப்பின் சிறு தலைப்பு, அதில் முதல் தலைப்பாக சுவர்க்கவாசிகளின் வயது. சுவர்க்கத்துக்கு உட்பிரவேசிக்கக்கூடியவர்கள் எத்தனை வயதுடன் உட்பிரவேசிப்பார்கள்? சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்தில் இருக்கின்ற பொழுது எத்தனை வயதுடையவர்களாக இருப்பார்கள்? இந்த செய்தி அஹ்மத், திருமிதி போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்துக்கு போவாங்க. போகிற நேரத்தில் ஜுருதன் முருதன், ஜுருதுன்னா உடம்பில் தேவையற்ற முடிகள் எதுவுமே இருக்காது. அப்போ நாங்கள் சுத்தம் செய்கிறதுக்குரிய முடிகள்லாம் இருக்குமே உடம்பில், அந்த முடிகள் எதுவுமே இருக்காது. முருதன், தாடி மீசை எதுவுமே இருக்காது. முக்கஹலீன, அவருடைய கண்கள் எல்லாம் சுருமா போட்டதை போன்று அழகாக இருக்கும். முக்கஹலீன அபுனா சலாசீன், அதாவது 30 அல்லது 35. இந்த 30-35க்கும் இடைப்பட்ட வயதாக இருக்கும். அப்படின்னா வாலிப வயதின் உச்ச நிலையை தொட்டவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். அப்போ இந்த நிலையில் சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்துக்கு நுழைவார்கள். அல்லாஹ் தஆலா எங்களையும் இந்த கூட்டத்துடன் சேர்த்து அருள வேண்டும். சரி, அடுத்த சிறிய தலைப்பு சிஃபாத்து வுஜூஹ் அஹ்லில் ஜன்னா, சுவர்க்கவாசிகளின் முகத்தின் அழகு. சுவர்க்கவாசிகளின் முகத்தின் அழகு வர்ணனை என்ற தலைப்பு. இதில் நாங்கள் தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவோம், என்ன தெரியுமா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னுவோம். அகம்டா என்னது? உள்ளம். இப்போ உள்ளத்தில் இருக்கக்கூடியது எங்கே விளங்கும்? முகத்தில் தெரியும்னுவோம். அப்படி தானே? இப்போ எங்கட உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா செயற்பாடுகளுக்கும் வெளிப்படையாக காட்டக்கூடிய ஸ்க்ரீன் என்னது? முகம்தான். இப்போ முகத்தை பார்த்தா சொல்லலும், நாங்களே சொல்லுவோம் தானே, அவரை சந்திக்க போனால் அவரோட முகத்தை பார்த்தா என்னது வித்தியாசமாக இருந்துச்சு, கோபத்தோடு இருந்தார் அல்லது கவலையோடு இருந்தார், நான் பேச போன விஷயத்தை பேசலை வந்துட்டேன்றது. வீட்டுக்கு போனால் இந்த முகப்பாவனையை அதிகமாக காட்டுறவங்க யார்? பெண்கள் அதிகமாக காட்டுவாங்க இல்லையா முகப்பாவனை. அது ஒவ்வொரு நிலைமைக்கு ஏற்ற மாதிரி அது மாறி மாறி இருக்கும் அது பாவனை. சரியா? அப்போ அதை வச்சு ஆண்கள் என்ன செஞ்சுக்குவாங்க, விளங்கி கொள்வாங்க, இதுதான் பிரச்சனை. லேட்டாக போனால் ஒரு வித்தியாசமான முகத்தோடு இருப்பான். அப்போ என்னது, ஏதாவது ஒன்றை செஞ்சு கொடுக்கலண்டா அப்போ அதான் அந்த முகத்தை பார்த்து விளங்கி கொள்ளணும், இதுதான் பிரச்சனை இல்லையா? இதுதான் பிரச்சனை. ரைட், அந்த முகப்பாவனை. அடுத்த முகம் என்பது ஒரு மனிதனுடைய அவனுடைய நோய், அவனுடைய உள்ளத்தினுடைய கவலை, அவனுடைய யோசனை எல்லாத்தையுமே வெளிக்காட்டிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவருடைய கவலையை அவரோட முகத்தை பார்த்து சொல்லலாம், இவர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாரு, என்னது என்ன நல்லா அழகாகிக்கிறீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்க. நான் கேட்குறதானே, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்க, என்ன சந்தோஷமாக இருக்கிறீங்க, முகத்தை பார்த்தோன்னே சொல்லிடலாம் என்னது சந்தோஷமாக இருக்கிறீங்க. சரி, இதை ஏன் சொல்கிறேன்டா, அல்லாஹு தஆலா சுவர்க்கவாசிகளுடைய அந்த சந்தோஷமான நிலையின் வெளிப்பாட்டை முகத்தை வைத்து பல வாசகங்களில் சொல்கிறான். பல வாசகங்கள். இந்த ஒவ்வொரு வாசகமும் ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒருவருடைய முகம் எப்படி பிரதிபலிக்குமோ அவ்வாறான எல்லா வகைகளையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒரு இடத்துல சொல்கிறான் பிரகாசமான முகங்கள் அப்படின்றான். பிரகாசமான முகங்கள். இன்னல் அப்ரார லஃபி நঈம், நல்லவர்கள் எல்லாம் எதில் இருப்பார்கள்? நঈம் என்னது? சுகபோகங்கள் இருப்பார்கள். அலல் அராய்க்கு யந்துரூன், அராய்க்கு என்னது? சிம்மாசனங்களிலிருந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். தஅரிஃபு ஃபீ வுஜூஹிஹிம், அந்த சிம்மாசனங்களிலிருந்து கொள்ளக்கூடியவர்கள், அந்த சுகபோகங்களை அனுபவித்து கொள்ளக்கூடியவர்களுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா தஅரிஃபு ஃபீ வுஜூஹிஹிம் நதுரத்தன் நஈம், பிரகாசமான பொலிவான முகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள்.
ஏன்னா சந்தோஷம். சுவர்க்கத்துக்குள்ள ஒருத்தர் பேத்திட்டான்னா சந்தோஷம், கவலையே கிடையாது. சுகத்தை மட்டும்தான் அனுபவித்து கொண்டிருப்பார், இன்பத்தை மட்டும்தான் அனுபவித்து கொண்டிருப்பார். பார்க்குறதெல்லாம் இன்பம், கிடைக்கிறதெல்லாம் இன்பம், தொட்டாலும் இன்பம், எல்லாமே இன்பம். அப்போ அவருடைய உள்ளம் எப்படி இருக்கும்? தெளிவாக இருக்கும். அந்த தெளிவு முகத்தில் பிரகாசமாக ஜொலிக்கும். அல்லாஹு தாலா இன்னொரு இடத்துல சொன்னால் கியாமா 22, 23 வசனங்களில் உஜூஹுன் யௌமஇதின் நாதிரா, அந்த நாளையிலே சில முகங்கள் பிரகாசமானதாக இருக்கும். இலா ரப்பிஹா நாதிரா, தனது ரப்பை பார்த்த வண்ணம் இருக்கும் என்பதாக சொல்கிறார். இன்னும் சில வசனங்கள், அதாவது சூரத்துல் காஷியா 8-10 வரைக்கும் உள்ள வசனங்களில் சொல்கிறான் உஜூஹுன் யௌமஇதின் நாஇமா, சில முகங்கள் இன்பங்களை அனுபவித்ததாக இருக்கும். லிஸ்ஸஈஹா ராதியா, அவைகள் செய்த அந்த முயற்சிகள், செய்த அமல்கள், அவைகளை திருப்திப்பட்டதாக இருக்கும். ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, உயர்ந்த சுவர்க்கத்தில் இருக்கும். நீங்கள் பாருங்கள், இதில் ஒரு யதார்த்தத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எப்படின்னா, ஒரு மனிதன் ஒரு வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டான் இல்லையா, அது ஒரு வேலையை அவன் திறன்பட செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய உள்ளத்தில் என்ன வரும்? திருப்தி வரும். அவன் அறியாமலுக்கு ஒரு ஆனந்தம் வரும். அந்த ஆனந்தத்துடைய வெளிப்பாடு என்னது? முகத்தில் தெளிவாக விளங்கும். இப்போ இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு ஒருத்தன் அமல் செய்கிறான். இரவு வணக்கங்கள் என்ன, ஐவேளை தொழுகைகள் என்ன, ஜமாத்தை விடாமல், அல்லாஹுக்கு இணை வைக்காமல், இணை கற்பிக்காமல், அல்லாஹுவை மாத்திரம் வணங்கி, இப்படி அவன் அவனுடைய மனோ இச்சைகளெல்லாம் விட்டு அல்லாஹுக்கு ஒதுங்கி அவன் அமல் செய்கிறான். இப்படி அமல் செய்கின்ற பொழுது இங்கே ஒரு கஷ்டத்தை அவன் உணர்வானா இல்லையா, அனுபவிப்பானா இல்லையா? உலகத்தில் அனுபவிப்பான். எல்லாத்தையும் விட்டு ஒதுங்குன்றதே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அப்போ இதெல்லாம் அனுபவித்ததுக்கு பின்னால், சுவர்க்கத்தை அடைஞ்சதற்கு பின், நான் செஞ்ச செயல்கள் எதுவுமே வீணாகல, நான் செஞ்ச செயல்கள் எதுவும் வீணாகவில்லை அப்படின்னு ஒரு திருப்தி ஒன்று அவனுக்கு வருமா இல்லையா? திருப்தி ஒன்று வரும். அந்த திருப்தியின் மூலமாக அவனுடைய உள்ளம் ஆனந்தம் அடையும். உள்ளம் ஆனந்தம் அடைகின்ற பொழுது அவனுடைய முகங்களெல்லாம் இன்பம் நிறைந்ததாக காணப்படும். அதே போன்று சூரா அபஸ அதில் 38-39 வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், சில முகங்கள் உஜூஹுன் யௌமைதின் முஸ்ஃபிரா, பிரகாசமானதாக இருக்கும். அல்லாஹ் ஏன் தெரியுமா சொல்கிறான் இதெல்லாம்? எனது அடியார்கள் நான் போட்ட வரம்புகளை மீறாமல் என்னை வணங்கி நான் தயார் செய்து வைத்த அந்த சுவர்க்கத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அவர்களுடைய சந்தோஷம் என்பது இது அல்லாஹ் எங்களுக்கு அவனுடைய சந்தோஷமாக சொல்லக்கூடிய செய்திகள் இல்லையா? அப்போ இதில் உஜூஹுன் யௌமைதி முஸ்ஃபிரா, பிரகாசமான முகங்கள், தாஹிகத்துன் சிரித்தவர்களாக, முஸ்தபிஷிரத்துன், முஸ்தபிஷிராண்டா நன்மாராயம் சொன்னவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். சூரத்துல் இன்சானில் 11வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபவகாஹுமுல்லாஹு ஷர்ர ஸாலிகல் யௌம், அன்றைய நாளையுடைய கெடுதியை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பாதுகாத்தான். வலக்காஹும் நதுரத்தன் வ சுரூரா, அவர்களுக்கு சந்தோஷத்தையும் பிரகாசத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். வ அம்மல்லதீன பியல்லத் வுஜூஹும், யாருடைய முகங்கள் எல்லாம் பிரகாசமாக இருக்கின்றனவோ ஃபஃபீ ரஹ்மத்தில்லா, அல்லாஹ் தஆலாவுடைய அருளில் இருப்பார்கள் என்று சொல்கிறான். இது சூரா ஆல இம்ரான் 107வது வசனத்தில் நாங்கள் பார்க்கலாம். சரி, அதே போல் அடுத்த தலைப்பு பாருங்கள், சிறிய தலைப்பு, சிஃபத்து இஸ்திக்பால் அஹ்லில் ஜன்னா, சுவர்க்கவாசிகள் வரவேற்கப்படுகின்ற முறை. எப்படி வரவேற்கப்படுவாங்க? இப்போ சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்துக்குள்ளே போவாங்க. அப்போ சுவர்க்கவாசிகள் முடிவாயிட்டாங்கன்னா அவங்க போகிற வழி, அவங்க சுவர்க்கத்துக்கு போய் அவங்க இடத்துல போய் சேர காட்டிலும் சேர்ந்ததுக்கு பின்னாலும் இன்பமும் சந்தோஷமும் அவர்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ இவங்க சுவர்க்கத்துக்கு போகின்ற பொழுது அவர்கள் எவ்வாறு வரவேற்கப்படுவார்கள் என்று சொன்னால், இது சூரா ஜுமரில் 73வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான்,
வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா. அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தவர்கள் எப்படி அஞ்சி வாழ்ந்தாங்க? அவங்க சும்மா சொல்லுவோம் அஞ்சி வாழ்ந்தவங்க இல்லையா, இறையச்சம் உள்ளவர்கள்னு சொல்லுவோம். அந்த இறையச்சம் என்பது எங்கள்கிட்ட இருக்குதா கேட்கணும். அந்த இறையச்சம் இருக்குதா? ஒரு மூமின், நான் ஒரு மூமின் அப்படின்னு அடையாளப்படுத்தினால் நான் ஒரு இறையச்சம் உள்ளவன், அதுதான் அவனுடைய அர்த்தம். அல்லாஹ் தஆலா பாருங்க, வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும், அல்லாஹுவை அஞ்சியவர்கள் எதை கொண்டு அஞ்சினார்கள்? அவனை ஒருமைப்படுத்துவதை கொண்டும் அவனை வழிபடுவதை கொண்டும் அஞ்சியவர்கள் கொண்டு வரப்படுவார்கள். எங்கே? இலல் ஜன்னதி ஸுமரா, கூட்டம் கூட்டமாக. ஹத்தா இதா ஜாஊஹா, அந்த சுவர்க்கத்துக்கு அவங்க வருகின்ற பொழுது ஃபுத்திஹத் அபுவாபுஹா, அதனுடைய வாயில்கள் எல்லாம் திறக்கப்பட்டுவிடும். வகால லஹும் ஹஸனத்துஹா, அந்த வாயில்களின் பாதுகாவலர்கள் சொல்வார்கள், சலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபத்ஹுலூஹா ஹாலிதீன், உங்களுக்கு ஈடேற்றம் உண்டாகட்டும். சலாமுன் அலைக்கும், சலாமுன் அலைக்கும் என்ற வார்த்தை அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். திபுத்தும், நீங்கள் நல்லவர்களாக நீங்கள் வாழ்ந்தீர்கள். ஃபத்ஹுலூஹா ஹாலிதீன், நீங்கள் ஈடேற்றமானவர்களாக நிரந்தரமானவர்களாக இந்த சுவர்க்கத்தில் நுழையுங்கள் என்று சொல்வார்கள். இந்த வார்த்தை அவர்களை வரவேற்கின்ற வார்த்தையாக காணப்படும் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான். சூரத்துர் ராதில் 23, 24 வசனங்களில் வல் மலாயிகத்து யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாப், சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்துக்கு வந்ததுக்கு பின்னால் எல்லா வாயில்களாலும் மலக்குமார்கள் நுழைவார்கள். மலக்குமார்கள் நுழை சலாமுன் அலைக்கும் பிமா சபர்த்தும் நிஅம உக்பத்தார், சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு ஈடேற்றம் உண்டாகட்டும். நீங்கள் பொறுமையோடு இருந்தீங்களே, உலகத்தில் பொறுமையோடு வாழ்ந்தீர்களே, அதனால் உங்களுக்கு ஈடேற்றம் உண்டாகட்டும். ஃபனிஅம உக்பத்தார், உங்களுடைய இறுதி முடிவு நல்லதாக ஆகிவிட்டது என்று அவர்கள் சொல்வார்கள். இவ்வாறு அவர்களுடைய வரவேற்புகள் காணப்படும். அப்போ இந்த சுவர்க்கம் என்பது இன்பங்கள் நிறைந்தது, துன்பங்களே இல்லாதது, அழிவில்லாதது, முடிவில்லாதது, மரணம் இல்லாதது, கஷ்டம் இல்லாதது, எந்த கழிவுகளும் இல்லாதது, எந்த தொந்தரவும் இல்லை, எதுவுமே இல்லை. இன்பம் இன்பமே தான். இந்த சுவர்க்கத்துக்காக வேண்டித்தான் நாங்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த சுவர்க்கத்தை குறிக்கோளாக வைத்து எங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும், அதை அடிப்படையாக வைத்து அமைய வேண்டும். இவ்வாறு நாங்கள் அமல் செய்கின்ற பொழுது, இந்த குறிக்கோளை வைத்து நாங்கள் செய்யப்படுகின்ற பொழுது அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவர்களாக நாங்கள் வாழ்வோம். அவ்வாறு வாழ்ந்தால் அல்லாஹு தாலா வாக்களித்த சுவர்க்கத்தை தருவதற்கு போதுமானவன். அல்லாஹு தாலா எங்களுடைய கடைசி முடிவை நல்ல முடிவாக தந்து சுவர்க்கத்துக்குரியவர்களாக மரணிப்பதற்கு வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிரு தாவான் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.